ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அதிசயமாக ஒரு பிளான் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, எங்கள் கேங்கில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேங்குன்றது அந்த 2 பேரை தாங்க சொல்கிறேன். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பட் எப்படி போட்டாலும் அந்த பிளானில் வரவே மாட்டாளுங்க. சரி, ஓகே, அவங்கள விட்டுடலாம், பாவம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நாங்கள் இப்போ வெளில போகலான்னு பிளான் பண்ணோம். அதாவது எங்கே வெளியே அப்படின்னா, எப்போவுமே திங்க போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி சரி தமிழ் புத்தாண்டு அதுவுமா நம்ம கோவிலுக்கே போகலாம் அப்படின்னு எங்கள் குரூப்பில் இருக்க ஒரு ஞான சூன்யம் சொல்லிச்சு. சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்கோம். எங்களை கலப்பிச்சு பார்த்தீங்களா, அந்த ஞான சூன்யம் இன்னமும் கிளம்பல, உட்காந்துட்ருக்கு. ஸோ ஒருத்தி லேட்டாக கிளம்ப, நான் வரல சொன்னான். அவன் முன்னாடி ரெடி ஆகிட்டு என்ன டார்ச்சல் பண்ணுறான். கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா, இதோட 4-5 ஃபோன் பண்ணிட்டா. நீ அவள் டென்ஷன் ஆகுறது இல்லாமல் என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு கடைசியில் எவன் நம்மளை ரெடியாகி ஃபஸ்ட்டு நிற்க சொன்னாலோ அவன் இன்னும் கிளம்பவே இல்லை பாஸு. ஸோ வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியே இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுது. ஆக மொத்தத்தில் கோவில் இன்னைக்கு திறந்துருக்காதான்னு கூட எனக்கு தெரியல. வடபழனி சிவன் கோவிலுக்கு தான் போகலான்னு எல்லோரும் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, போகிற போக்கில் என்னென்னா அக்கப்போர் நடக்குது, இவ்வளோக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இவளுக்காக வெயிட் பண்ணி கோயில் திறந்துருக்கா கூட தெரியல. 11 o'clock ஆயிடுச்சு. ஒருத்தி வீட்டு வாசலுக்கே வந்துட்டா. இன்னொருத்தி ஆன் த வே. எங்களை சீக்கிரமாக ரெடியாக இருக்க சொன்னால அவன் ஆன் த வே. சொல்கிறாளுங்க மட்டும் கேளுங்க. ஆமா, வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கே. அங்கேயே நிற்கிறேன். நீங்கள் எனக்கு ஏற்று வேறு இதாகிடுவேன், அதனால நானே வந்துட்டேன். ஒரு வழியாக நடந்து வந்துட்டேன், வண்டியில் வந்துட்டேன். அவன் வந்தான் நான் இன்னும் வர ஆளை காணோம். எவன் நம்மளை முதல்ல கிளம்பி வந்தவங்களுக்கு அப்புறம் தான் இருக்குது. அதுக்கு முதல்ல கிளம்ப சொல்லிச்சு. கிளம்ப சொன்னதே பின்னாடி கிளம்பி நிற்கிது. நான் வரல, நானே கிளம்பி வந்துட்டேன். கிளம்ப சொன்ன நாய் இன்னும் வரல. வந்துட்டு இருந்துச்சு முனையில, இன்னும் காணுமே. பார்க்கலாம். முதல்ல கிளம்பி இருக்க சொன்ன நாய் இதோ தான், இவ தான். சிரிச்சு எப்படி வரா பாருங்க. மாடு முட்டுதான் பாரு. செருப்பு ஒரு வழியாக பஸ் விட்டு இறங்கியாச்சு. கோயில் திறந்துருக்குமா? உச்சி வெயில் மண்டையை புழக்குது. இன்னைக்கு திறந்துதான் இருக்கும். இன்னைக்கு திறந்துதான் இருக்கும். டைம் என்ன பாரு, கொஞ்சம் நடையை சாத்திடுவாங்க போல. 11:30 மணி. கோவிலில் சாமி கும்பிட போகிறோம். 11:25. இதால தான் இன்னைக்கு மட்டும் சாமி, அதாவது கோவிலில் ஓப்பன் இல்லைன்னு வச்சுக்கோ. ஆமாம், இன்னைக்கு ட்ரீட் கடையில் எடுத்து பிரியாணி வாங்கி கொடுப்போம். ஜெயா இதான் போகிறோம். எதா வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் திறந்துருக்கான்னு பார்ப்போமா? பட்டையும் கிட்டையுமா நல்லா இருக்கே நெத்தி. கோயில் இருக்கு. ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? 2 பேர்கிட்டையுமே கேளுங்க. இன்னைக்கு ஒரு டே. என்ன டே சொல்லு? தமிழ் புத்தாண்டு. நீ நாய்ங்களா இவ்வளோ நேரம் கொண்டாந்தாலும் சுற்றிட்டு இருக்கோம். ஒரு விஷ் பண்ணீங்களாடி? நீயே பண்ணல. வீடியோ எடுக்கிறேன். நான் போட்டேன். தமிழ் புத்தாண்டு எங்ககிட்ட சொல்லணும். விட்டு தொலை, ஒத்துக்கிறதுக்கு துப்பு இல்லை. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெயா, இந்த வருஷம் என்ன நல்லது நடக்கும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டேன். ஜெயா, அனைவரும் சந்தோஷமாக இருக்கும், எப்பயும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நீ இவ்வளோ நல்ல விளையாடி. சரி, நீ என்னடி வேண்டிக்கிட்ட? இந்த வருஷமாவது உருப்படியாக போகட்டும்னு வேண்டிக்கணும். யாருக்கு? உனக்கு ஒரே போராக போயிட்டு இருக்கு. எல்லாம் தலைவலியை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த வருஷமாவது நல்லபடியாக போகணும். யாருக்கு? அவங்களுக்கு நமக்கா? எல்லாருக்குமே. எனக்கு முக்கியமாக வேணும். யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, இன்று 3 நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பெரிய பிரார்த்தனை போட்டு
அடுத்து வேற எங்க போக போறோம் தானே பார்க்க போறீங்க. ஆடு தானா கசாப்பு கடையில மாட்டிருக்கு. வெட்ட போறோம். இப்படி மனசை ஒருநிலைப்படுத்த உரி. சாமி இந்த பிள்ளைங்களை எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றுப்பா, நல்ல புதியை கொடுப்பா. இப்படிதான் வந்து விரதமா ஒரு அமைதியாக உட்கார விட மாட்டீங்க. அப்படி ஒரு 10 நிமிஷம் ஆ நான் எவ்வளோ தீவிரமாக பேசியிருக்கேன். இந்த சாரி அந்த சாரின்னு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தால் இந்த சாரி நல்லா இருக்கும், அந்த சாரி நல்லா இருக்கு. கேர்ள்ஸுன்றது அடிக்கடி வந்து தியான நிலைமைக்கு போயிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த தெருமுனைக்கு போனால் உன் கதை என்னன்னு தெரியும். எனக்கு திரும்ப முட்டை முக்கிட்டு முட்டை நான் முட்டையை நான் சாப்பிட மாட்டேன். நேடி பார்ப்போம் லெக் பீஸாக போதா இல்லை என்னவா ஸ்லைஸாக வாங்கி கொடுத்தா நீ வாங்கி கொடுத்தா ஏரோப்ளைன் கூட சாப்பிடலாம். ஏரோப்ளைன் ஒரு வார்த்தைக்குனாலும் சரி உனக்கு விருப்பப்பட்டது சாப்பிடுக்கா. உனக்கு இல்லாததான் சொல்கிறாளா பாத்தியாடி அவ. நீ என்ன போனாலும் சாப்பிட போற, அப்புறம் என்ன எது வாங்க சொல்ல வர போதான். எங்க எங்க கூட்டு போற? சாப்பிட வாங்க சாப்பிட வந்து இலையே அதுக்குதான் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு குடி ஃப்ரெண்டோட ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ற ஆவேசத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம், மன்னிச்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு வந்துருக்கோம். இப்போ சாப்பிட்டதுலாம் ஜீர்ணம் ஆகல, அதனால் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் நினச்சோம் ஒரு வழியாக 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சோன்னே வேணாம் வெயிலாக இருக்குது பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. முன்னாடி நடக்கலாம்னு சொன்னோம், கடைசியில் பஸ்ஸில் போயாச்சு. ஒரு வழியாக சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்தாச்சு. டிக்கெட்லேயே போயிட்டு ஃப்ரீ டிக்கெட்லேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க பஸ்ஸு கடைசி வரைக்கும். போகும்போது ஃப்ரீ, வரும்போது ஃப்ரீ. நம்பி போனால் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஆட்டோலலாம் கூப்பிட்டு போக மாட்டாளுங்க, பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஒரு வழியாக பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நண்பர்களே எல்லோரும் வீட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸோட போனேன் இன்னைக்கு 1 டே ட்ரிப்பு. ஃபோன் வீட்டிலேருந்து அழைப்பு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் போனா தொடப்பக்கட்டாங்க இல்லை. என்னன்னா என் வீட்டிலேருந்து அழைப்பு வந்தது. என்னன்னா என்ன வீட்டில் ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்குது, ஆளை காணுமே அப்படின்ட்டு. சரிதா இல்லையா? நம்ம இருந்தாலும் பிரச்சனை, வீட்டில் இல்லைனாலும் பிரச்சனை. தெரியாம பேக் சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். பேபிக்கால் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே குளிங்கன்னா இருந்ததுன்னா வெளியே வந்துடும் ஆம்பளைன். ரைடு எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேச வாஷிங் மிஷின் ஆகிடும். சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துடும் போல, அந்த அளவுக்கு. அப்படியே பஸ் கார் பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டு வேகத்தில் ஓட்டு வந்தான்னு மட்டும் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா பேக் சீட்டு வேணாம், சாப்பிட்டோன்னே அவாய்ட் பண்ணிக்கோங்க. விட்டு இறங்கினோடனே எங்களுக்கு லைட்டாக சின்னதாக ஒரு வேலை பண்ணணும்னு தோணுச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதான் ஜூஸ் குடிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். அதனால் லெமன் சோடா குடிப்போம். பழ மார்க்கெட் தானே நினச்சிங்க? பழ மார்க்கெட்டில் ஜூஸ் ஷாப் என்ன இருக்கே. ஒரு வழியாக லெமன் சோடா குடிக்கலாம்னு வந்துட்டோங்க. வைத்து விடுங்கள். என்னது லெமன் ஜூஸா? அம்மனி லெமன் சோடா இல்லை, அவள் குடிக்காது சால்ட்டு. சி சுகரு. சி சோடாவா? சோடால சுகரா?
ஆனால் சோடா தான் வேணும். சோடாவில் சக்கரை போட்டு தான் குடிப்பீங்களோ? ஏன் பிபி சுகர் எதனா இருக்கா? நீ குடிப்படி. நம்ம கிளம்ப வேண்டிய தருணம் வந்துருச்சு. எல்லாருக்கும் பாய் போகிறேன். செகண்ட்